ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து லெஜண்ட் சரவணா ஸ்டோர் பாடியில் தாங்க இருக்கும். மொத்தம் 8 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில். கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஆஃப் கோல்ட் ஜுவல்லரி. எனக்கு எஸ்பெஷலி இங்கே என்ன பிடிக்கும்னா கம்மல் வந்து இயரிங்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. 1 பவுன் 2 பவுன் 3 4 இந்த மாதிரி ஒரு வெயிட் ரேஞ்சில் இயரிங்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஈவன் பேங்கிள்ஸ் அது மாதிரி சின்ன சின்ன மூக்குத்திலேருந்து பெரிய பெரிய ஹாரம், ஈவன் வந்து சில்வர் ஜுவல்லரியில் கூட நிறைய வந்து கொலுசு எல்லாமே ரொம்ப அழகழகான ஆன்டிக் கொலுசுகள் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லிஃப்ட்டில் ஏறி வந்து 5th ஃப்ளோர் தான் போயிட்டுருக்கோம். படிக்கட்டு வழியாகவும் போகலாம், எக்ஸ்கலேட்டரும் இருக்குது. லிஃப்ட் தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வந்துட்டு நீங்கள் எடுத்த உடனே லிஃப்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்குது. அவங்க வந்து கார்டும் கொடுத்துருவாங்க, எந்தெந்த ஃப்ளோர் எது கிடைக்கும் அப்படின்னு அந்த கார்டில் மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. நான் சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஏதாவது வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் தேவைகளை பார்த்து பார்த்து இங்கே வந்து அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ ஒரு கடல் மாதிரியான ஒரு கடைங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு சின்ன தோடாகட்டும், பெரிய பெரிய பெட்டு பெட்ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. எனக்கு அதனாலவே இந்த ஷாப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக 5th ஃப்ளோரில் வந்துட்டு மென்ஸ் ஷூ செக்ஷனில் தான் இருக்கும். மெயினாக வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் டெய்லி ஸ்லிப்பர்ஸ் இருக்கு இல்லையா, யூஸ் பண்ணுவாங்கள்ல மென்ஸ் ஷூ, அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. 265லேருந்து மினிமமாக ஸ்டார்ட் ஆகும். 125லுமே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. 5th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மென், கிட்ஸ், அப்புறம் லேடிஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே அங்கே கிடைக்கும். கண்டிப்பாக வந்து வந்தவங்க வந்துட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கல, நான் எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு போகவே மாட்டாங்க. கம்மி பட்ஜெட் வச்சுருந்தாலும் இருக்கும், ஹை அண்ட் பட்ஜெட் வரைக்கும் அங்கே எல்லாமே இருக்குங்க. இன்னொன்று வந்து இந்த கடையில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் தாங்க நம்ம சொல்லணும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெடிக்கேஷனுங்க. இங்கே ஓனர் அப்படின்னு யாருமே கிடையாது, சும்மா ஜென்ரல் மேனேஜர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் அவ்வளோ ஹம்பிளாக வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க. ஒரு சில டைமில் அவங்க அந்த சாப்பிட்ற டைமில் சாப்பிடாம ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் கேட்குற சைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நீங்கள் விடக்கூடாது, இன்னும் 2 பேர்கிட்ட இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே வந்து எனக்கு ரொம்ப இன்னொரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும், அதாவது காசுக்கேற்ற கூலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற ப்ரைஸ் தான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ லீ வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஷூஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா மெமரி ஃபோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால் குஷன் மாதிரி இருக்கும். ஈவன் நான் கூட வந்துட்டு சில ஷூஸ் எல்லாமே ட்ரை பண்ணுவேன். யூனிசெக்ஸ் மாதிரி இருக்கும் சில ஷூஸ்லாம். பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்லிப்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ஷூஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சோஃபா மேலே ஏறி நிற்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஷூஸில் கூட இவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே பார்த்தீங்கன்னா இப்போ மெமரி ஃபோம் இருக்கிற மாதிரியான குஷன் டைப்பான ஷூஸ் தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வாங்க தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் மெமரி ஷூ கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 1300 ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். இங்கே 800 850 ரேஞ்சிலேயே மெமரி ஃபோம் வச்ச மாதிரி ஷூஸ் எல்லாம் கிடைக்குது, ஸ்போர்ட்ஸ் ஷூஸ். லீயோடைய ஷூ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு கேர்ள்ஸ் செக்ஷனுடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருக்குங்க. அங்கே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பெல்ட், ஹிப் பெல்ட்டு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம்லேயே வாங்கிட்டு போனேன். அந்த பெல்ட் எங்கே போச்சுன்னே தெரிலங்க. நானும் வீட்டில் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறேன், அந்த 2 பெல்ட்டுமே காணும். நான் யூஸே பண்ணல கடைசியில். சரி நம்ம இப்போது சில லாங் கவுன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம், அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சில பெல்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ப்ரைஸ் வந்துட்டு 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த மாதிரி இந்த எலாஸ்டிக் டைப் ஆஃப் பெல்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு 220 அதுக்கப்புறம் 500 வரைக்குமே இருக்குது. அவ்வளோதான், மேக்ஸிமம் அவ்வளோதான் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஆன்லைன்லேயும் பார்த்தேன், பட் இந்த அளவுக்கு இந்த பட்டையாக இருக்கிறது வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இல்லை ஆன்லைனில். பட் இங்கே இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் ஹாலிக் தாங்க. எனக்கு வந்துட்டு எங்கே கம்மியாக கிடைக்குதோ பெஸ்ட்டாக கிடைக்குதோ கண்டிப்பாக நான் கண்ணை மூடிட்டு எடுத்துடுவேன். ஈவன் நான் பிளாட்ஃபார்ம்லேயும் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மால்ஸ் போனால் கூட இப்போ விஆர் மால், ஷாப்பர் ஸ்டாப், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் அவென்யூ, இந்த மாதிரி இடத்துல என்ன வாங்கணும், இந்த மாதிரி இடத்துல என்ன வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு கிளியர் கட்டான ஐடியா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு பெஸ்ட் பர்ச்சேஸான ப்ராடக்ட்டை ஷாப் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக பேண்ட்டு அந்த மாதிரி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜீன்ஸு, பலோசோ பேண்ட் அந்த மாதிரி நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து பெரிய பெரிய மால்ஸ் தான் எடுப்பேன். பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி போகிறேன்னா அதுவுமே வந்து நான் வந்து பெரிய பெரிய மால்ஸ் தான் கண்டிப்பாக போகிறது. ஸோ இப்படி பிரித்து பார்த்து
உங்களுக்கு எங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிற ஆளுங்களாம் இருக்காங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகலன்னா கண்டிப்பாக உங்களை யாரும் ப்ளேம் பண்ண போகிறதே கிடையாதுங்க. விண்டோ ஷாப்பிங்க்கு யாருமே உங்களை ப்ளேம் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ஈவன் சரவணா ஸ்டோரில் நீங்கள் விண்டோ ஷாப்பிங் பண்ண வந்தாலுமே எதையாவது தூக்கிட்டு போயிருவீங்க. ஆக்சுவலாக இந்த செருப்பு எனக்கு இந்த கலர் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் வேறு எங்கேயுமே நான் வெளியில் கூட நான் பார்க்கல. ஸோ அந்த ரீசனுக்காக நான் அந்த செருப்பு நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ப்ரைஸ் கூட ரொம்ப கம்மி தான், 300 rupees தான். அதே மாதிரி என்னோட டாட்டருக்கும் செருப்பு இருக்கிற ஐடியாவே கிடையாதுங்க, அவகிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ சின்ன குழந்தைகளுக்கு கூட நல்லா ட்ரெண்டியாக பெரியவங்க போடுற பேட்டர்னே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அவளோட சைஸ் கிடைக்கவே இல்லை. மேக்ஸிமமே 2 சைஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸ் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 அந்த மாதிரி போகும். ஸோ அதனால நாங்கள் எடுக்கல. ப்ரைஸ் இந்த செருப்பு 315 rupees அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், சரி எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணாச்சு சொல்லிட்டு ஸோ அடுத்து பக்கத்து செக்ஷன்லேயே நாங்கள் கிட்ஸ் செக்ஷன் போயிட்டு அங்கே போய் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அவளுக்கு. ஷாப்பிங்னு வந்தது என்னவோ லீக்காக தான். பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்களுக்கு ஷாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாவம் லீ. நான் அப்போவே லீ அலர்ட் பண்ணுறேன் நாங்கள் வரல அப்படின்ட்டு. ஆனால் கேட்கலைங்க. சரி ஓகே, ஆடு மாட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எனக்கு என்ன தேவையோ நான் நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷூக்குள்ளே போடுற அந்த குஷன் கூட வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அது கூட ப்ரைஸ் 28 ரூபாய் தான் ஒரு பேர். ஏற்கனவே போன டைம் எனக்கு ஹேண்ட்பேக்கே வாங்கி தரல, நீங்கள் கடைசியாக தான் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த டைம் ஹேண்ட்பேக் செக்ஷன் வந்துட்டேன். டைம் 9 o'clock தாங்க இருந்தது. ஸோ அதனால பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு என்ன தான் ஆனாலும் நம்மளுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி நான் எனக்கு ஹேண்ட்பேக்கும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போலாம் அழகுக்காகலாம் எடுக்கிறது கிடையாது, நல்ல வெயிட் தாங்குதா அப்படி பார்த்து தாங்க எடுக்கிறோம். சரி நல்ல 2 வாட்டர் பாட்டில் வெயிட் தாங்குதான்னு சொல்லிட்டு அப்படி தான் நாங்கள் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த பேக் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சுது. பட் பேக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹேண்ட் பேக்ஸ் நான் சொல்கிறேன். லாஸ்ட் டைமே நான் ஒரு 600 rupees கொடுத்து ஒரு பர்ஸ் ஒன்று எடுத்திருந்தேன். ஏன்னா ஹேண்ட் பேக்கோட ப்ரைஸே 500, 300 கிடைக்குது. ஆனால் பர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600, 1000 மாதிரி போகுதுங்க. பர்ஸ் வாங்க மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துட்டேன். அது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ இந்த லக்கேஜோட நீங்கள் மேலே போக முடியாது. ஸோ அதனால அவங்க தச்சு கொடுத்துருவாங்க, லாக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பட் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே டோக்கன் போட்டு அந்த நம்பர் மட்டும் வாங்கிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் நினச்சேன். ஆக்சுவலாக டஸ்ட்பின் கிடையாது, பூஞ்சாடிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர்லேயும் செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு என் டாட்டரும் என்னோட ஹஸ்பண்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் 8th floor போயிட்டோம். அங்கே பிரியாணி கிடைக்குங்க. அதுவும் பிரியாணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மி தான், 120 rupees வரும் சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் சைட் டிஷ் ஒரு 75 rupees வருங்க. ஸோ 200 rupeesக்குள்ளே நம்ம சாப்பாடு முடிச்சிடலாம். ஒரு பிரியாணி தான் நாங்கள் வாங்குவோம். நான் சாப்பிடல. ஆக்சுவலாக வீட்டில் நான் மஷ்ரூம் பிரியாணி பண்ணி வச்சுருந்தேன்ட்டு அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுனால நான் சிக்கன் பக்கோடா மாதிரி சைட் டிஷ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். நான் நினச்சேன் பேக் பண்ணிட்டு வந்தது சில்லி சிக்கன் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது KFC சிக்கன் மாதிரி இருந்ததுங்க. அது டேஸ்ட் கூட எனக்கு அவ்வளோ பிடிக்கல. இந்த டைம் கொஞ்சம் ஆறி போன மாதிரி ரொம்ப ரஃப்பாக தான் இருந்தது. எனக்கு தானா சூடாக இல்லை, அதில் சிக்கன் இருக்குல்ல சாப்பிட்டேன். மார்னிங்கே போட்டிருப்பாங்க போல், சூடாக இல்லை, ரஃப்பாக இருந்துச்சு. பட் எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த டைம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. நாங்கள் போனது Thursday அப்படின்றதுனால. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 7th floor போயிட்டோம். அங்கே தான் விமன் ஆக்சசரிஸ் இந்த மாதிரி கம்மல்லேருந்து பின் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்மலெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு என்னவோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். வாங்குறனோ இல்லையோங்க, இங்கே லட்சக்கணக்கான கம்மல் வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கம்மல் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வேறு செட் ஆஃப் கம்மல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ எஃபர்ட் போட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்குலாம் பெரிய அவார்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணப்படுற ஒரு கடை தான் சரவணா ஸ்டோர். நான் சொல்லும் போது நீ நம்பல இல்லையா? இந்த பக்கம் பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஃபுல்லாக ஹேர் கிளிப்ஸ் தாங்க. அந்த பிளாக் கலர்லேயே அவ்வளோ கலெக்ஷன்ஸ். இங்கே எதை எடுக்கிறதுனே எனக்கு தெரியாது. அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 rupees அந்த மாதிரி தாங்க வருது. ப்ரைஸ் ரேஞ்ச் 100 rupeesக்குள்ளே தான் இருக்கும். நல்ல ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் வேர் மாதிரி இருக்குங்க. எல்லாமே இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஹேர் கிளிப்பு, அதுக்கப்புறம் தலையில் குழந்தைங்க போடுற அந்த பேண்டு, இந்த போ, அந்த மாதிரி எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் வெரைட்டிஸு. ஸோ இங்கே போனாலே பார்த்தீங்கன்னா
சின்ன ஒரு பேண்டாவது உங்களுக்கு எடுக்க தோணும். அந்த மாதிரி எதுலையாச்சும் உங்களை அட்ராக்ட் பண்ணிவிடும். அந்த அளவுக்கு இவங்க வச்சுருக்கிற கலெக்ஷன் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், வெரைட்டிஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே அட்ராக்ட் பண்ணுங்க. எங்கே பார்த்தாலும் நான் இந்த டப் கிளிப் எடுத்துருவேன். இது வந்து எவ்வளோ வாங்கினாலும் எங்கள் வீட்டில் காணாமல் போயிடும். அந்த பேக் வந்து 15 ருபீஸ் தான். போன டைம் நான் வந்தபோது இந்த மாதிரி இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா. புதுசாக வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கம்மல்லாம் குட்டியாக இருக்குங்க. அது எல்லாமே இந்த பொண்ணுங்க தான் பேக் பண்ணி அதோட ப்ரைஸ் டேக்லாம் போட்டு ரொம்ப கஷ்டம் தான். ஸோ நான் ரொம்ப வந்துட்டு அவங்கள பற்றி ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, ரொம்ப கஷ்டமான ஒர்க் அவங்க பண்ணுறது. ஃபுல் அண்ட் ஃபுல் நின்றுட்டே பண்ணணும். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இந்த ஒரு 7 to 8 இயர்ஸ், அதாவது சின்ன ஜஸ்பான்லேருந்து 7 to 8 இயர்ஸ் போடுற வரைக்கும், ஈவன் நம்மளை மாதிரி பொண்ணுங்க போடுற வரைக்குமே வந்து இந்த மாதிரி போ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஹேர் பேண்ட் ஆகட்டும். வளையல் வந்து நான் மோஸ்ட்டாக எடுக்க மாட்டேன். நான் ஃபுல்லாக கிளிட்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்றதுனால. ஸோ நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். உங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்ச் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பேங்கிள்ஸ். இங்கே ஆரம்பித்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க. நாங்கள் வந்து வெளியில் பில் போட வரும்போது இங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே காம்போ ஆஃபரில் இருந்ததுங்க. 1+1 ஆஃபர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. மேரிகோல்ட், சன்ஃபீஸ், அப்புறம் யூனிபிக்கில் வந்துட்டு நிறைய 1+1 ஆஃபர் வச்சுருந்தாங்க. ரெகுலராக சிங்கிள் பிஸ்கெட் வாங்குவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தெரியுங்க. எனக்கு வந்து அதை பற்றி பழக்கம் இல்லை, நான் வாங்க மாட்டேன். பட் வந்துட்டு பார்த்து நான் விவரம் தெரிஞ்சு எடுக்கிறவங்களா இருந்தால் பண்ணலாம். ஏன்னா வந்து சிலது வந்து ஆஃபரோடு இருக்குது, சிலது வந்து ஆஃபர் இல்லாமலும் இருக்குது. எவ்வளோ ப்ரைஸுங்க, 30 ருபீஸ் ஆகுது. கோகனட், கேஷ்யூ, பாதாம், நட்ஸ் இருக்கா. இதெல்லாம் ட்ரை கூட பண்ணதில்லை, அதனால எனக்கு என்னன்னே தெரில. நான் வந்துட்டு மஞ்ச் சாக்லேட்ஸ் உள்ள நிறைய இருக்குன்னு தான் பார்த்தேன். பட் பார்த்தா செரல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதாங்க நம்ம ஏதோ வாங்க போய் ஏதோ எடுக்க போகிற மாதிரி ஏதோ எடுத்துட்டோம். அப்புறம் ஃபைனலாக வந்து நாங்கள் பில்லிங் செக்ஷன் வந்துட்டோம். 2016 மேல தான் இந்த கடை வந்து இன்னாகிரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்லேருந்து லாஸ்ட்டு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்னாவே எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். வெளியில் வரைக்குமே அவ்வளோ ஜனங்க இருக்கும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நியூஸில் கூட வந்திருந்தது, அவ்வளோ கூட்டத்தில் வந்து ஜனங்களோட இதனால பில்டிங் வந்து லேட்டாக ஷேக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் வருங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டமாக இல்லை. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் வந்து ஒரு 11 o'clock இருக்கும். ஸோ நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி எனக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். செட் ஆஃப் 5 பேக்குள்ள அந்த யூனிபிக் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 180 ருபீஸ் வந்துச்சு. சீஸ் பால்ஸோட ப்ரைஸ் கண்டிப்பாக தெரிலங்க, சாரி நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த பில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிபிக் பொட்டேட்டோ கிராக்கர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு. சால்ட்டி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அதோட ப்ரைஸ் வந்து 180 ருபீஸ் வந்தது. கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஹேர் கிளிப் 2 டைப் ஆஃப் வாங்கியிருந்தேங்க. மொத்தம் வந்து 6 பேர்ஸ் ஈச் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். அந்த இது பார்த்தீங்கன்னா 84 ருபீஸ் வந்துச்சு. டப் கிளிப் வந்து நான் 2 இது வாங்கியிருக்கேன், 2 பேக்கு. இது ஒரோட ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ். பொட்டு வந்து நான் அக்கேஷனில் தாங்க யூஸ் பண்ணுவேன். அதனால வந்துட்டு இது ஸ்டோன் பிந்தி வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அது 16 ருபீஸ். இந்த 3 பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான். ரொம்ப நாளாகவே வந்து இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி எடுக்கணும்னு ஒரு ஆசை. அதுவும் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி. ஸோ அது அழகாக அமைஞ்சிருச்சுங்க. ப்ரைஸ் வந்து 90 ருபீஸ் தான். அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த இயரிங் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு காதில் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த ஹேர் போ ஒன்று வாங்கியிருந்தேன். அது ப்ரைஸ் ஜஸ்ட் 40 ருபீஸ் தாங்க. அந்த ரவுண்ட் இயரிங் ப்ரைஸ் 96 ருபீஸ். இந்த பிரேஸ்லெட் வந்து 24 ருபீஸுங்க. 2 வந்தது இதில். ஆக்சுவலாக நான் எடுக்கல, அவள் தான் சூஸ் பண்ணியிருந்தா. பட் நல்லா இருக்கு. ஸோ இந்த பொட்டு நான் எடுத்திருந்தேன். கலர்ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் இருக்கு. இதோட ப்ரைஸ் 16 ருபீஸ் தான். இந்த கொடை எவ்வளோ வாங்கினாலும் நமக்கு சரியா இருக்க மாட்டேங்குதுங்க. ஒன்று தொலைஞ்சு போயிடுது, இல்லை உடஞ்சி போயிடுது சொல்லிட்டு இதை பார்த்த உடனே நான் வாங்கிட்டோம். இதோட ப்ரைஸ் 385 ருபீஸ் தான். அப்புறம் கிட்ஸ் போடுற மாதிரி 2 டைப் ஆஃப் பெல்ட் எடுத்திருந்தேங்க. ஒன்று வந்து 74 ருபீஸ், ஒன்று வந்து 148 ருபீஸ் தான். நல்லா இருந்தது. வெளியில் வந்துட்டு அந்த அளவுக்கு லென்த் இருக்க மாட்டேங்குது. பட் இதோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்றதுனால எடுத்துட்டேன். இந்த எலாஸ்டிக் டைப் பெல்ட் வந்து இந்த கலர் என்கிட்ட இல்லை. போன டைம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக அந்த மாதிரி நடந்ததுங்க. பட் நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆன்லைனில் தான் அந்த அளவுக்கு வெரைட்டிஸ்லாம் இல்லை. பட் இங்கே வந்து கலர்ஸ் ஆகட்டும், அந்த நடுவில் இருக்கிற டிசைன் ஆகட்டும், எல்லாமே நல்லா யூனிக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். அந்த பெல்ட்டோட ப்ரைஸ் 390 ருபீஸ். இந்த ஷூ வந்து நல்லாவே சாஃப்டாக இருந்ததுங்க. கிட்ஸ் ஷூ தான். பட் இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். 120 ருபீஸ் தான். கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துட்டோம். அப்புறம் இந்த பேக் எடுத்திருந்தேன். இதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் கோட் கிளாத் மாதிரி நல்லா இருந்தது. கம்பார்ட்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருந்தாலுமே வந்து
ஒரு காம்பேக்டாக இருந்ததுங்க. 520 ருபீஸ் தான் இந்த பேக்கு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு ஸ்லிங் பேக் கொடுத்துருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மெயினாக. ஏன்னா ஹேண்ட் பேக் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஹேண்ட் பேக் வந்து கிட்ஸுக்குன்னு பார்த்தாலுமே 300க்கு மேலே போச்சு. ஆனால் இதில் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால நான் இந்த பேக் மெயினாக அதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். வீட்டுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த பேக்குள்ளேயுமே இன்னொரு குட்டி ஒரு பேக் இருந்துச்சுங்க. அது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஜிப்போட குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த லென்த்தில் வாங்கலையா அந்த பேக்கோட லென்த்து எல்லாமே நல்லாவே கரெக்டாக இருந்துச்சுங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே கலரில் வந்து நான் மீஷோவில் ஒரு ஹேண்ட் பேக் எடுத்திருந்தேன். சுத்தமாக நல்ல குவாலிட்டி, ரொம்ப மோசமாக இருந்தது. பட் அதே கலரில் எனக்கு நல்ல குவாலிட்டிலேயே ஒரு பேக் மாட்டிடுச்சு. அதுவும் பேக். ஸோ இது வந்து லீக்கு வாங்கின ஸ்போர்ட்ஸ் ஷூ தான். இதுவுமே நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இங்கே அங்கேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஷூ தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த ஷூ நல்லாவே நிறைய ஓட்டையாக அந்த நல்லா ஏர் ஃப்ளோ அதிகமாக ஆன மாதிரி ஒரு ஷூங்க. அது ஒயிட் கலர் ஒன்று, இந்த மாதிரி ஒரு லைட் கலரான ஒரு ப்ளூ மாதிரி ஒரு ஷேடில் ஒரு கலர் மாதிரி எடுத்திருந்தோம். இந்த 2 கலருமே ஆக்சுவலாக இவங்க ட்ரை பண்ணல அப்படின்றதுனால எடுத்திருந்தாங்க. இந்த ஒயிட் கலர் பெல்ட் கூட நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக ஆசை தான் ஒயிட் கலர் இல்லை அப்படின்ட்டு. சீக்கிரம் அழுக்காயிடும்னால எடுக்காமல் இருந்து சரி இந்த டைம் எடுத்துட்டேன். அப்புறம் இந்த பிஸ்தா கலர் க்ரீனில் வந்துட்டு சூப்பரான ஒரு ஸ்லிப்பர். ஆக்சுவலாக நான் இந்த கலர் எங்கேயுமே பார்க்கல ரீசெண்டாக, அதனாலவே எடுத்துட்டேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த ஸ்லிப்பரோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ் தான். ஸோ அவ்வளோதான் என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒன்று சந்திக்கிறேன். பாய்.